உங்க வீட்டில் நடக்குது. நினைச்சு பாராத விஷயம் மட்டும் இல்லை, ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. அதை பார்த்து அவர் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா என்னடா இது விஜயாவா இது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. அதுவும் அடியாட்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணை எங்க கொண்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துவோ இங்க வந்து கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அது ஒரு பயங்கர கைகலப்பாகி இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அடிதடிலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு முத்துவும் பதிலுக்கு பேசுறாரு. அதுக்கு அங்க இருந்த விஜயும் பதிலுக்கு பேசுறாங்க. அப்ப விஜய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி சிந்தாமணி விஜயா பார்த்து சொல்றாங்க, என்னடி இந்த மாதிரி ஒரு ரவுடி பிள்ளையை பத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விஜய பார்த்தீங்கன்னா யார் பார்த்து ரவுடி அப்படின்னு சொன்னேன், இதாண்டி ரவுடி, இந்த மாதிரி என் பிள்ளை நல்ல பிள்ளை, அதாவது முத்து வந்துட்டு ரொம்பவே நல்லவன், அவன் வந்துட்டு நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன், உன்ன மாதிரி கெட்டவங்களுக்கு அவன் கெட்டவனை தான் தெரியும், ஸோ அப்படிதான் இருப்பான், நீ அவனை பார்த்து இந்த மாதிரி ரவுடி கிபடி அப்படிலாம் சொல்ற வேலை வச்சுக்காத, நீ தான் 1 நம்பர் ரவுடி ஃப்ராடு கேடி அப்படின்ட்டு நீ என்னெல்லாம் சொல்லி திட்ட முடியுமோ அதெல்லாம் சொல்லி திட்டிட்டு இந்த மாதிரி முத்துவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. விஜயாவது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த முத்து மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே அப்படியே ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவை அப்படி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற மாதிரி.